கல்லூரிகள், விடுதிகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதால் செமஸ்டர் தேர்வுகளை நடத்த முடியாத சூழல் உள்ளது. எனவே செமஸ்டர் தேர்வுகள் குறித்து முடிவெடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பைக்கில் வந்த 2 பேர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்துள்ளனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட ராஜ்குமார், ஜெகன் கார்த்தி என தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் 30 சவரன் நகை, 4 கிலோ வெள்ளி என மொத்தம் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நாயக்கன்பட்டி அருகே அரசு மதுபான கடைகளுக்கு மதுபானம் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது அங்கு வந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்காமல் மதுபானங்களை அள்ளிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வேடசந்தூர் போலீசார் மது பாட்டில்களை அள்ளிக்கொண்டு இருந்தவர்களை விரட்டி அடித்துவிட்டு விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 14 மாவட்டங்களில் சுமார் 3,40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடம் இருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. நாவலர் நெடுஞ்செழியன் மறைந்தபோது அவரை அண்ணாவின் பக்கத்தில் அடக்கம் செய்ய ஜெயலலிதா கடிதம் மூலம் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை அப்போதைய திமுக அரசு மறுத்துவிட்டது. பின்னர் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நாவலர் நெடுஞ்செழியன், முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் அன்றைய மேயர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாக கராத்தே தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சுகாதாரம், பொருளாதாரம், மக்களின் நல்வாழ்வு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தினையும் எதிர்மறையான மாற்றத்தினையும் கொரோனா ஏற்படுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள iPhone XR மாடல் தயாரிக்கும் ஆலையில் 7,500 கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 6,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆறுசாமி என்பவரின் விவசாய நிலத்தில் புகுந்த 15 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை வனத்துறையினர் மீட்டு வைதேகி நீர்வீழ்ச்சி அருகே உள்ள வனப்பகுதியில் விட்டனர்.